மறுமையில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம ஈமான் கொண்டு சாலியான அமல்கள் செய்யணும். இந்த அமல்கள் செய்யுங்க, இந்த அமல்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, என்னுடைய திருப்தி உண்டு, நல்லா எதெல்லாம் கட்டளையிட்டு இருக்கானோ அதை செய்யும் போது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். உதாரணத்துக்கு தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் இந்த அமல்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி மறுமையில வெற்றி பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் செஞ்சால் மட்டும்தான் இந்த கூலி கிடைக்கும். இல்லைன்னா அமல்கள் செஞ்சு தண்டனைக்குரிய மாறிடுவோம். உதாரணத்துக்கு தொழுபவர்களுக்கு கேடு, தொழுகையாளிகளுக்கு கேடு தான் சொல்லி காட்டுறான். அரைத்தல்லது கதி பித்தின் அந்த சூறால தொழுகையாளிகளுக்கு கேடுதான் நல்லா சொல்றான். எதுக்குன்னா பிறருக்கு காட்டுவதற்காக தொழுறாங்க. தொழுகைங்கிறது மிக முக்கியமான வழிபாடு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வழிபாடு. அந்த வழிபாடு கூட மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க புகழணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சா நரகத்துக்கு போயிடுவாங்க. கூலி கிடைக்காது, நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக தண்டனை கிடைக்கும். இதை நபிகள் சொல்லி காட்டுறாங்க. சில பேர் தொழுகிறாங்க, தன்னுடைய தொழுகையை பிறர் காட்டணும், பிறர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீளமா தொழுதாங்க அப்படின்னா அல்லாஹ் மறுமையில் அவங்கள்ட்ட சொல்லுவான், நீ யாருக்காக தொழுதையோ, யாருக்கு காட்டுவதற்காக தொழுதையோ அவங்க கிட்ட நீ கூலியை வாங்கிக்கோ. இது முஸ்னத் அஹ்மதுல பல நூல்கள் இந்த ஹதீஸ் இருக்குது. அப்போ ஒரு வழிபாடு செய்வது எதற்காக அப்படின்னா அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி மன தூய்மையோடு செய்யணும். அப்ப மன தூய்மையோட செய்யல அப்படின்னா அந்த இபாதத் மூலமா, அந்த வழிபாடு மூலமா நன்மை கிடைப்பதற்கு பதிலாக தண்டனை தான் கிடைக்கும். இது ஒரு அடிப்படையான விஷயம். ஆனா இந்த அடிப்படையான விஷயத்தை மறந்துட்டு தான் முஸ்லீம்கள்ல அதிகமாக வழிபாடு செய்யக்கூடிய தொழுபவர்கள் கம்மி, நோன்பு வைக்கக்கூடியவங்க கம்மி, ஜக்காத்து ஹஜ்ஜு தான தர்மதெல்லாம் செய்யறவங்க ரொம்ப கம்மியானவங்க தான். இந்த கம்மியானவங்க கூட எந்த அடிப்படையில் செய்யறாங்க, விளம்பரத்துக்காக, முகஸ்துதிக்காக இப்படி செய்யக்கூடிய நபர்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க. அப்ப அதே வகையில பார்த்தீங்கன்னா துல்ஹஜ் மாசம் 10ஆம் நாள் குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. இந்த வழிபாடை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ்விட்ட பொருத்தத்தை அடையணும், அதன் மூலம் சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்படுதா அப்படின்னா இல்ல. இந்த குர்பானி நோக்கத்தை கேட்டாலும் நோக்கமே உங்களுக்கு தெரியாது. இப்போ குர்பானி நோக்கத்தை தெரிஞ்சாலும் நடைமுறைப்படு தயாரா இல்ல. குர்பானி நோக்கத்தை பத்தி அல்லாஹ் 22வது சூரா 37வது வசனம் சொல்லும் போது குர்பானியோட ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடையாது. எது அல்லாஹ்வை அடையும் அப்படின்னா தக்குவா தான் அடையும். உங்களை அவன் நேர் வழியில் செலுத்தியதற்காக, நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இந்த கால்நடைகளை வசப்படுத்தி கொடுத்துருக்க கருத்துல அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு வழிபாடு, குர்பானி அப்படிங்கிறது ஒரு வழிபாடு. அப்ப அந்த வழிபாடு எதற்காக செய்யணும்? அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி மறுமையில சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிறத செய்யணும். ஆனா அந்த குர்பானி இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா பெருமையின் அடையாளம், பெருமையின் அடையாளமா மாறிடுச்சு. இந்த பெருமையின் அடையாளமா மாறினது இப்ப இல்ல. அந்த குர்பானில அந்த ஆபத்து இருக்குது, வழிபாடுகள்ல ஆபத்து நிறைய இருக்குது. சில விஷயங்கள் வெளிப்படையா மக்கள் பார்க்கும் போது, மக்கள் நம்மளை புகழும் போது, ஒரு வணக்க வழிபாட்டாளர் புகழும் போது பெருமை வந்துருச்சுன்னா இது ஆபத்து. வழிபாடு செஞ்சும் ஆபத்தாயிரும். அந்த ஆபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம், மரணத்துக்கு அப்புறமே சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அதாவது அதாவு பின் யசார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க. இது திருமதியில 1425 ஹதீஸ் நம்பர். நான் அபு அய்யூப் அல் அன்சாரி அவரிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்பானி எப்படி கொடுக்கப்பட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்பானியுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி நான் கேட்டேன். அதற்கு அபு அய்யூப் அவங்க சொன்னாங்க, ஒருவர் தமக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்து வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஆடு தான் குர்பானி கொடுப்பாங்க. தனக்காகவும் தன் குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்காங்களா, 5 பேர் இருக்காங்களா, இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருத்தர் குர்பானி கொடுப்பாரு. அதுல இருந்து தாமும் உண்பார், அவரு சாப்பிடுவாரு, பிறருக்கு முன்ன கொடுப்பார். இறுதியில் மக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுத்து பெருமை பாராட்டலாயினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா
ஒன்றுக்கு மேற்பட்ட பிராணி 2, 3, 4 கொடுத்து 1, 2, 3, 4 கொடுக்கறது தப்பு கிடையாது. இங்க என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. பெருமை வந்திருக்கு. எனவே குர்பானி என்பது இப்போது நீர் காண்பதை போன்று பெருமையின் அடையாளமாக மாறிவிட்டது. இந்த ஹதீஸ் திருமதியில் 1425. அப்ப இந்த ஹதீஸ் அப்படியே பொருத்தி பாருங்க. இன்னைக்கு நடைமுறையில பொருத்தி பார்ப்போம். இன்னைக்கு ஒருத்தர் செல்வந்தர் ஒரு 2 ஆடு 3 ஆடு குர்பானி கொடுக்கும் போது இவரது தக்குவா வெளிப்படுதா, பெருமை வெளிப்படுதா? தக்குவா வெளிப்பட்டுச்சுன்னா அவர் குரானை கையில எடுப்பாரு, குரான் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தணும் இப்படி அடிப்படையில் வருவார். பெருமை இருக்காது, ஆணவம் இருக்காது, கர்வம் இருக்காது, எதுவும் இருக்காது. பணிவு இருக்கும், ஏழைகளோட கலந்து இருப்பாங்க, தான் தனிச்சு காட்ட மாட்டாங்க, இப்படிதான் நடக்கும். ஆனா இன்னைக்கு 2 பிராணி 3 பிராணி 4 கொடுத்துட்டா என்ன ஆகும்? நம்ம எல்லாம் வருஷம் 2, 3 கொடுத்துருவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படி வளர்த்து விட்டுருவோம். அப்படியே கொடுத்து அப்படியே 6 மாதம் நம்ம கண்ணு முன்னாடி வளரும். அடா 30 கிலோ 40 கிலோ வந்துடும் இப்படிங்கிறது. இது ஆடுகளை விற்பனை பண்ணக்கூடிய ஆட்டை விற்பனை பண்ணக்கூடிய ஒரு காஃபிர்கள் சொல்றாங்க. முஸ்லீம்கள் பெருமைக்காக வாங்குறவங்க இருக்கிறாங்க. கொம்பு நல்லா பெருசா இருக்கணுமாம்மா. சாதாரணமா கிலோ இன்னைக்கு 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு உயிரிட ஆடு. அந்த பெருமையை காட்டுறதுக்காக கொம்பு நல்லா பெருசா இருந்ததுன்னா 600 700 கொடுத்து வாங்குறாங்க. இது நமக்கு சொன்ன தகவல். அப்ப இது நடக்குதா? நடக்குது. அப்ப பெருமை வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கஞ்சத்தனம் வந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பெருமை உள்ள வந்தால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்ப கிலோ 500 உயிரிட 500 ரூபாய் 2026 500 ரூபா. அப்ப 500 ரூபாய் மதிப்புள்ள எதுக்கு 700 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க? எதுக்கு 800 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா பெருமை. நம்மெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு பைசாக்கும் கணக்கு பார்க்குற ஆளு இந்த பெருமையை வெளிப்படுத்துவதற்காக, மக்கள் புகழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆடு பிடிச்சாருனாவே மொரட்டு சைஸுக்கு பிடிப்பாருங்க. அவர் மாதிரிலாம் ஆடு பிடிக்க முடியாது. எங்கிருந்து பிடிச்சிட்டு வருவாருன்னு தெரியலீங்க. இப்படி மக்கள் பேசுறது விரும்புறாங்க. விரும்புறதுக்காகவே இந்த மாதிரி ஆட்டை பிடிக்கிறது 40 கிலோ கறி 50 கிலோ கறி வர மாதிரி 30 கிலோ கறி வர மாதிரியும் அதோட உயிரிட 80 கிலோ 70 கிலோ வர மாதிரியும் கொண்டு வந்து குர்பானி கொடுப்பது. இந்த குர்பானி இந்த நோக்கத்துல குர்பானி கொடுத்தா அல்ல அந்த குர்பானியின் வாயிலாக நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புவானா? இந்த குர்பானியின் வாயிலாக நரகம்தான் கிடைக்கும். பெருமை அடிப்பதின் வாயிலாக நரகம்தான் கிடைக்கும். பெருமை அடிப்பதின் வாயிலாக சொர்க்கம் கிடைக்க போதா? எங்கேயாவது ஆயத்து இருக்குதா? ஹதீஸ் இருக்குதா? எங்கேயுமே கிடையாது. இது குர்பானி கொடுக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்கள்கிட்ட இது இருக்குது. மெஜாரிட்டி மக்கள்கிட்ட இந்த ஆணவம் இந்த பெருமை நாம தான் வருஷம் கொடுப்பாங்க. நம்மள எந்த சிரமம் வந்தாலுங்க அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோங்க. அதெல்லாம் நம்ம வருஷம் 2 ஆடு கொடுத்து 3 ஆடு கொடுத்துருவோங்க பெருமைக்காக. இந்த வருஷம் கொடுப்பாராமா. இந்த பெருமையை காட்டணும். இது நன்மைக்கு வழிவகுக்காது. அதே குர்பானி தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது, மற்ற இன்ன வழிபாடுகள் இருக்காது. குர்பானி கொடுக்கறது, குர்பானி எப்படி இந்த குர்பானில ஏத்துக்குவான்? தக்குவாவோட இருக்கணும். குர்பானி கொடுத்தா அது நிராகரிக்கப்பட்ட குர்பானியும் இருக்கு, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட குர்பானி இருக்கு. இது அல்-மாயிதால இருக்குல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட 2 புதர் குர்பானி கொடுத்தாங்க. ஒரு குர்பானி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டான், ஒரு குர்பானி தான் எல்லாம் ஏத்துக்கிட்டான். அப்ப நம்மளுடைய குர்பானி எல்லாம் ஏத்துக்கிற தரத்துல இருக்குதா, நிராகரிக்கிற தரத்துல? இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நம்ம குர்பானி கொடுக்கணுங்க. 20,000 ரூபாங்க ஆடு, எவ்வளவு பரவாயில்லைங்க. 25,000 ரூபாங்க, நம்ம எல்லாம் பேரெல்லாம் 25,000 கொடுத்து வாங்கிடுவாங்க, 30,000 கொடுத்து வாங்கிடுவாங்க. இந்த பெருமை இருந்தா எப்படி தக்குவா வரும்? தக்குவாவை தடுத்துரும் இந்த பெருமை. அப்ப குர்பானி கொடுக்கிற நியத் உள்ளவங்க துல்ஹஜ் மாசம் பிறை பார்த்ததுல இருந்து குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நகை வெட்ட வேண்டாம், முடி கிளை வேண்டாம் இருக்கு, ஹதீஸ்கள் இருக்கு. அப்போ அது தாடி எடுக்க மாட்டோம், தாடி வளரும். குர்பானி கொடுத்த உடனே தாடி சிறைச்சிடுறது. இப்ராஹிம் இப்படி பண்ணாங்களா? குர்பானி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ராஹிம் நபி தாடி எடுத்துட்டாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி இப்படி எடுத்துட்டாங்களா? குர்பானி கொடுத்ததுக்கு தாடி எடுத்தாங்களா? அல்லது அபூபக்கர் சித்திக் எடுத்தாங்களா? உமர்ல எடுத்தாங்களா தாடிய? அப்ப என்னன்னா இது தாடியவே சுமையா நினைக்கிற ஆட்கள் எப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்புவாங்க? விரும்ப மாட்டாங்க. அப்ப இது ஏதோ சடங்கு. இந்த குர்பானிங்கிறது சடங்கு. எங்கிட்ட காசு இருக்குது, நான் கொடுப்பேன், கொடுத்து நாம பெருமையா கொடுத்து அவரு வருஷம் குர்பானி கொடுத்துவாருங்க. இதுதான் இங்க நடக்கும். இது அல்லாஹ்கிட்ட மதிப்பை ஏற்படுத்தாது. அப்ப அல்லாஹ்கிட்ட மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குர்பானியா நாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல குர்ஆனை படிக்கணும்.
நபி மொழிகளை படிக்கணும். படித்ததன் அடிப்படை நம்ம இயன்ற அளவுக்கு வாழ்க்கையை நடத்தணும். தொழுகணும், பேசிக்கா தொழுகை இருக்கணும். தொழுகை இல்லாம குர்பானி கொடுத்த அந்த குர்பானி நிலைப்பாடு என்னவா இருக்கும்? குர்பானி கொடுத்தாச்சு, குர்பானி உதாரணத்துக்கு பெருநாள் தொழுகை 7 மணிக்கு, ஒரு 6:30 மணிக்கு, ஒரு 7 மணி 8 மணிக்கு குர்பானி கொடுத்தாச்சு. ஒரு 10 மணிக்கு லுகர் தொழுகை வரல, அசர் தொழுகை வரல, எதுவுமே தொழுகை இல்லை. அப்ப இந்த குர்பானி கொடுத்ததுனால தக்குவாவோட இருக்கிறோமா, தக்குவா இல்லாம இருக்கிறோமா? அல்லாஹ் சொல்ற கரியெல்லாம் அடையாது, அல்லாஹ் ரத்தம் அடையாது, தக்குவா தான் அடையும். தக்குவா இருந்தா தொழுகைக்கு போயிடுவோம், குர்ஆனை கையில் எடுத்துருவோம். அப்ப இதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த குர்பானியின் மூலமா நன்மை கிடைக்காது, தீமை தான் கிடைக்கும். அப்ப இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் தங்களை கவனிச்சு பார்க்கணும். வெறுமனே அவன் குற்றான், இவன் குற்றான், அவன் குற்றான். நாம என்ன பண்றோம்? செல்வந்தர்களாகி நாம் என்ன பண்றோம்? நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கா? அல்லாஹ் வெறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா? குர்ஆனை ஒத்து இருக்கா? ஹதீஸை ஒத்து இருக்குதா? இதையெல்லாம் பார்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அது வழிபாடுகள் செய்யறோம், 20,000 ரூபாய் 25 செலவு பண்ணி செய்யக்கூடிய வழிபாடு. இந்த வழிபாடு செஞ்சு பிரயோஜனம் இல்லாம என்ன விளம்பரத்துக்காக செஞ்சா அதையும் எல்லாம் மறுமையில வெளிப்படுத்தி காட்டும். நபி சொல்லி காட்டுறாங்க, யார் விளம்பரத்துக்காக அமல் செய்யறாங்களோ அவங்களை அல்லாஹ் மறுமையில் விளம்பரப்படுத்துவான். இவன் ஒரு விளம்பர பிரியன், அல்லாஹ் மறுமையில விளம்பரப்படுத்தி காட்டுவான். அப்ப இந்த நிலை நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம தக்குவாவோட வழிபாடுகள் செய்யணும். எல்லா வழிபாடுகளும் தக்குவா தேவை. இந்த வழிபாட்டை குறிப்பிட்டு நபி சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான். நடைமுறை எப்படின்னு சஹாபி சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்மளுடைய வழிபாடுகள் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இருக்கணும். அதற்காக நம்ம முயற்சி மேற்கொள்ளணும். நம்மளுடைய வழிபாடுகளை குறித்து நாம கவனமா இருக்கணும். அத்தகைய நல்ல ஒரு பண்பை நம்ம வளர்த்துக்கணும். அல்லாஹ்வுக்கு அருள் புரியணும். அல்ஹம்துலில்லாஹி